Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா 9ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை இன்றைக்கு படிக்க போகிறோம். இதற்கு ஏற்கனவே ஒரு தலைப்பு நம்ம கொடுத்துட்டோம். லூக்கா 9 வல்லமை, வெளிப்பாடு மற்றும் சீஷத்துவத்தின் விலை, பவர், ரெவலேஷன் அண்ட் த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். இதில் நம்ம வல்லமை அப்படின்ற அந்த பார்ட்டை போன வாரத்திலே படிச்சிட்டோம். இன்னைக்கு மீதமுள்ள பகுதியை நம்ம படிக்க போகிறோம். அதாவது 17 வசனங்களை தெளிவாக போன வாரம் நம்ம படித்து விட்டோம். இன்றைக்கு லூக்கா 9ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும் இயேசுவே கிறிஸ்து என்று பேதுரு அறிக்கையிடுகிறார். பீட்டர் கன்ஃபெசஸ் ஜீசஸ் as the Christ. இந்த பகுதியில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இயேசுவே மேசியா என்று பேதுரு அறிவிக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பீட்டர் டிக்ளேர்ஸ் ஜீசஸ் டு பி த மெசாயா. வாசிக்கலாம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு அவர் தமது சீஷரோடே கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இப்போ இந்த சம்பவம் மத்தேயுலையும் நம்ம படித்தோம், மார்க்லேயும் இருந்துச்சு. ஆனால் லூக்கா கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுறத நம்ம பார்க்கலாம். அதாவது இயேசுவும் அவருடைய சீஷரும் தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்பதை தான் இங்கே லூக்கா குறிப்பிடுகிறார். நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தை முழுமையாக படிக்கும் பொழுது லூக்கா மிக அதிகமாக ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் இந்த காரியத்தை கேட்டார்னு சொல்லப்படுகிறது. லூக்கா 6ஆம் அதிகாரத்தை கூட நம்ம படிக்கும் பொழுது மற்ற சுவிசேஷத்தில் சொல்லப்படாத காரியம் அதில் இருக்குது. என்னது அது? இயேசு சீஷர்களை எப்படி தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், ராம் முழுவதும் ஜெபித்து அவர் தெரிந்து கொண்டார் என்பதை தான் அங்கே குறிப்பிடுகிறத பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஜனங்கள் யார் என்று என்னை சொல்லுகிறார்கள் என்று ஜனங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்பதற்காக அவர் இந்த கேள்வியை கேட்கல. அவர் எதற்காக கேட்கிறார் என்று சொன்னால், இப்பொழுது இயேசு 2.5 ஆண்டுகள் கலிலேயாவின் ஊழியங்களை முடிச்சிட்டார். இப்போ மீதமுள்ள அந்த 6 மாதங்கள் அவர் யூதேயா பகுதிக்கு போய் அவர் ஊழியங்களை செய்ய போகிறார். இந்த சம்பவம் மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம். ஏனென்று சொன்னால், இனி 6 மாதத்தில் இயேசு தன்னுடைய வந்ததான நோக்கத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற போகிறார். அதற்கு முன்பாக தம்மோடு வைத்திருந்த தம்முடைய சீஷர்கள் இவ்வளவு நாட்கள் இயேசுவை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், அவர் செய்த அற்புதங்களை பார்த்திருக்கிறார்கள், அவர் சொன்ன போதனைகளை கேட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கேட்ட இவங்க இப்போ இயேசுவை குறித்து ஜனங்கள் யார் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். ஸோ அதனால தான் இப்போ கேட்குறார். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு எந்த இடத்துல வச்சு இந்த கேள்வியை கேட்டார் என்பது லூக்கா சுவிசேஷத்தில் நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் இதே நம்ம மத்தேயுல படிக்கும் பொழுது அவர் எந்த இடத்துல வைத்து இந்த கேள்வியை கேட்டார்னு நம்ம பார்த்துருக்குறோம். நீங்கள் மத்தேயு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பிலிப்பு செசரியா அப்படின்ற பட்டணத்திற்கு அவர் அழைத்து சென்று அந்த இடத்துல தான் ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்ற கேள்வியை கேட்டார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். மத்தேயும் மார்க்கும் படிக்காமல் லூக்காவை தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்டை நான் கொடுத்து தான் ஆகணும். இந்த பிலிப்பு செசரியா இந்த பட்டணத்தை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது ரொம்ப ஒரு அழகான ஒரு பட்டணம். இது எர்மோன் மலையின் தெற்கு பகுதியின் அடிவாரத்தில் அமைந்ததான ஒரு பட்டணம் தான். அந்த மலை அடிவாரத்தில் பானியாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. இந்த இடத்துல இருந்து தான் யோர்தான் நதி துவங்குகிறது. சோசே அதுதான். ஸோ இது ரொம்ப ஒரு செழிப்பு மிக்க ஒரு இடமாக இருந்தது. இதில் ஏராளமான குகைகளும் இயற்கை வளங்கள் நிறைந்த இடமாக இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, இந்த பகுதியிலே 2 முக்கிய தெய்வங்களை அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள்.
ஒரு தெய்வத்தினுடைய பெயர் பான் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு கிரேக்க கடவுள். இது பாதி மனிதனாகவும் பாதி ஆடாகவும் காணப்பட்டது. அடுத்ததாக ஒரு கடவுள் இருந்தார். அவர் யார் என்று சொன்னால் சீசரை தான் கடவுளாக நினைத்து கொண்டிருந்தார்கள். ஸோ அவருடைய சிலையும் இந்த பான் தெய்வத்துடைய சிலையும் இயேசு எந்த இடத்துல நின்று இந்த கேள்வியை கேட்குறாரோ அந்த குகையில் இருந்துச்சு. ஸோ ஏன் ஆண்டவர் இப்படி கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள், அதாவது இந்த கிரேக்க கடவுள் யார்னா தேவனாய் இருந்து பூமிக்கு இறங்கி வந்த கடவுள் என்று சொல்லி மனிதர்கள் நினைத்தார்கள். சீசர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மனிதனாக இருப்பினும் அவர் தன்னை தேவனாக ஜனங்களுக்கு காண்பித்த அந்த காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ தேவன் மனிதனான உருவமும் மனிதன் தன்னை தேவனாக நினைத்ததும் இந்த ரெண்டு சிலையும் அங்கே இருக்குது. இந்த இடத்துல தான் இயேசு இப்போ கேட்குறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள்? இவ்வளவு நாட்கள் நான் தேவனுடைய ராஜ்யத்தை போதித்திருக்கிறேன், அநேக காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்தை நிரூபிக்கும் வகையில் செய்திருக்கிறேன். இப்பொழுது ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். பிலிப்பு செசரியாவை குறித்து வேறு சில குறிப்புகளும் இருக்கிறது. ஏன் இந்த பட்டணத்திற்கு இந்த பெயர் வந்தது என்று சொன்னால், ஏரோது பிலிப்பு என்பவர்தான் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தார். ஸோ அவர் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இந்த பகுதி ரொம்ப செழுமையாக இயற்கை வளம் மிக்கதாக இருந்ததுனால தன்னுடைய தலைநகரமாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய பெயரையே இந்த பகுதிக்கு வைத்து விட்டார். அது மாத்திரமல்ல, சீசரை தானே கடவுளா நினைக்கிறாங்க, அதனால தன்னுடைய பெயரோடு கூட அந்த சீசர்ன்ற பெயரும் இணைத்து பிலிப்பு செசேரியா அப்படின்ற பெயரை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இதற்கு இன்னொரு பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால் பாதாளத்தின் வாசல். ஸோ பாதாளத்தின் வாசல்னு ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, இந்த குகை முன்பாக வந்துதான் தங்களுடைய பிள்ளைகளை தீயிலே பலியாக கொடுப்பார்கள். அவங்க என்ன யோசித்தாங்க அப்படின்னா, இந்த தெய்வங்களுக்கு நாம் அப்படி பலி செலுத்துவதினால தான் இந்த பகுதி முழுவதும் செழிப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். ஸோ இப்படி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், வரலாற்று சிறப்புமிக்க அந்த இடத்தில் வைத்துதான் இயேசு இந்த கேள்வியை கேட்கிறார். அதற்கு என்ன பதில் சீஷர்கள் கொடுக்கிறார்கள்? 19ஆம் வசனம், அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். இப்போ இயேசு பட்டணங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஏரோது கேள்விப்பட்டு நான் சிறைச்சேதம் பண்ணின யோவான் ஸ்நானன் தான் உயிரோடு வந்துட்டானோ, இல்லாட்டா எலியாவா, இல்லைனா பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளா, இப்படி நிறைய குழப்பம் இருந்துச்சுல, அதே பதில தான் இங்கே சீஷர்கள் கொடுக்கறத பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். 20 மற்றும் 21 வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, சரி ஜனங்கள் என்னை யோவான் ஸ்நானன், தீர்க்கதரிசிகளில் ஒருவர், இப்படி பல காரியங்களை சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என் கூடயே இருந்திருக்கிறீங்க. 2.5 ஆண்டுகள் நான் உங்களோடு கூட தான் இருந்திருக்கிறேன். கண்கூடாக எல்லா காரியங்களையும் உங்களுக்கு நான் செய்து காண்பித்திருக்கிறேன். காற்றை அமைதிப்படுத்தியிருக்கிறேன். 5 அப்பங்களும் 2 மீன்களையும் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நான் பகிர்ந்து அளித்திருக்கிறேன். இன்னும் பிசாசு பிடியில் இருந்த ஜனங்களை விடுவித்திருக்கிறேன். இப்படி பல அற்புதங்களை செய்திருக்கிறேனே, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். அப்போ பேதுரு என்ன சொல்றார் அப்படின்னா, நீர் தேவனுடைய கிறிஸ்து, கிரைஸ்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்ம மத்தேயு சுவிசேஷத்தில் படிச்சிருக்கிறோம். அதில் பேதுரு என்ன சொல்லுவார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்ற ஒரு நீண்ட ஒரு பெயரை கொடுப்பதை நம்ம பார்க்கலாம். அதாவது நீங்கள் இப்போதான் பூமிக்கு வந்திருக்கிறீங்க, இதற்கு முன்பாக நீர் பரலோகத்திலே தேவனாய் இருந்திருக்கிறீர், ஆனால் இப்பொழுது மேசியாவாக எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர் என்பதை தான் பேதுரு சொல்லுகிறத பார்க்கலாம். அப்போ மத்தேயுல சொல்லியிருப்பார். மத்தேயு, இயேசு என்ன சொன்னார்? இது நீ சொன்ன பதில் கிடையாது, என்னுடைய பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை அவர் அங்கே சொல்லி பாராட்டி சொன்னதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இயேசு சொல்வார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், ஆனால் இந்த கண்ணின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை அப்படின்ற அந்த காரியத்தை சொல்வார். ஏன்னா இந்த பாதாளத்தின் வாசல் முன்பாக தான் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ நான் கட்டுகிற சபை
இந்த தெய்வங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற அர்த்தம் கொள்ளும் வகையிலே அவர் அந்த காரியத்தை சொல்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம அந்த மத்தேயு பகுதியை வாசிக்கும் பொழுது பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தருகிறேன் அப்படின்லாம் சொல்வார் ஆண்டவர். அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் தாம் படப்போகிற பாடுகளை குறித்து அந்த தொடர்ச்சியான வசனங்களில் சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஏன் இயேசு இதை ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என்று உறுதியாக கட்டளையிட்டார்? இதற்கு முன்பாக பிசாசு இயேசுவை பற்றி சொல்வான், உன்னதமான தேவனுடைய குமாரன்னு சொல்லுவான். அப்போ அந்த பிசாசை ஆண்டவர் சொல்வார், அதை அதட்டி நீ இதை சொல்லாதன்னு சொல்லுவார். அப்போ கூட நம்ம படிச்சிருக்கிறோம், ஏன் ஆண்டவர் அப்படி சொல்ல சொன்னார்னா, அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் தான். ஆனால் அது பிசாசு சொல்லி மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய சீஷர்கள், இந்த ஜனங்களே நான் செய்கிற இந்த செய்கைகளை கண்டு அவர்கள் நான் தான் மேசியா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அதை அதட்டினார். இப்பொழுது ஆண்டவர் 2.5 ஆண்டு காலமாக எதிர்பார்த்திருந்த அந்த பதிலை பேதுரு கொடுத்த போது ஆண்டவர் என்ன யோசித்திருப்பாரு? கரெக்டாக பேதுரு பதில் கொடுத்துட்டாரு. ஆனால் இதே இவங்க போய் இப்போ சொல்ல வேண்டாம், ஜனங்களே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அமைதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறத பார்க்கலாம். அடுத்த பகுதியை நம்ம படிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும். இயேசு தம் மரணத்தை முன் அறிவித்தல். ஜீசஸ் ப்ரெடிக்ட்ஸ் ஹிஸ் டெத். இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, சீஷத்துவத்தின் விலை அறிமுகப்படுத்தப்படுகிறது. உங்கள் சிலுவையை எடுத்துக்கொள்ளுங்கள். The cost of discipleship is introduced. Take up your cross. லூக்கா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். இயேசு முறையாக தான் வந்ததான அந்த நோக்கத்தை தம்முடைய சீஷர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். இதுவரைக்கும் அவர் இந்த 2.5 ஆண்டுகளில் ஒரு முறை கூட இந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்தவே இல்லை. இப்போ சீஷர்களே, நீர்தான் தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லி அறிவித்தவுடன் அவர்களிடத்திலே தாம் படப்போகிற பாடுகளை குறித்தும் தம்முடைய மரணத்தை குறித்தும் அவர் வெளியரங்கமாக சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த கலிலேயாவின் ஊழியத்தை நிறைவு செய்துவிட்டு யூதேயாவுக்கு புறப்பட்டு போகிறார். இன்னும் அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஸோ இது கூட லூக்கா ரொம்ப சுருக்கமாக எழுதிட்டாரு. நம்ம மத்தேயுவில் வாசிக்கும் பொழுது இயேசு நான் மரணம் அடைய போகிறேன், நான் சிலுவையில் பாடுபட போகிறேன்னு சொன்ன உடனே சீஷர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா இவங்கெல்லாம் என்ன யோசித்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, இவர்தான் நம்மை ரோம ஆட்சியிலிருந்து காப்பாற்று வந்த மேசியான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் மரணம் அடைய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால இவங்க ரொம்ப துக்கம் அடைந்து விடுகிறார்கள். ஆனால் பேதுரு மட்டும் இயேசுக்கிட்ட எப்போவுமே கேள்வி கேட்கறதற்கு அவர் பயப்பட மாட்டார்ல. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி இயேசுவை கடிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு அவரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி தேவனுக்கு ஏற்றவைகளை நீ செய்ய வேண்டும் என்பதை அங்கே சொல்லி கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் லூக்கா இங்கே எழுதலை. அதற்கு பிற்பாடு இயேசு, நான் முதலாவது இந்த சிலுவையை சுமக்க போகிறேன், ஆனால் என்னை பின்பற்றி வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்டிஷனை இங்கே கொடுக்க போகிறேன். அது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னால், என்னை பின்பற்றுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கலாம். ஸோ லூக்கா ரொம்ப சுருக்கமாக எழுதியிருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல ரெக்வயர்மெண்ட் டு ஃபாலோ ஜீசஸை நம்மளால் பார்க்க முடியுது. பாருங்களேன், இயேசுவை பின்பற்ற தகுதிகள். 2 விஷயம் இங்கே சொல்கிறார். ஒன்று என்னது, அவன் தன்னை தான் வெறுத்து, டினாய் ஹிம்செல்ஃப். 2வது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், டேக் அப் ஹிஸ் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ. இப்போது அவன் தன்னைத்தான் வெறுத்து என்றால் என்ன? டினாய் ஹிம்செல்ஃப்னா என்னது? இப்போ நிறைய பேர் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன் தான் வாழ்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாழ்க்கை கசப்பாக இருக்குது, என்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, நான் இந்த காரியங்களை செய்கிறது எனக்கே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்களை குறித்தே தாங்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். அதுவா இதனுடைய அர்த்தம் அப்படின்னா கிடையாது. இங்கே இயேசு என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும்,
2 விதமான சித்தங்கள், விருப்பங்கள் இருக்கிறது. ஒன்று என்னன்னா தேவனுடைய சித்தம், இன்னொன்று மனித சித்தம் அல்லது சுய சித்தம் அப்படின்றத நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய சித்தம் எப்பொழுதுமே சுய சித்தத்திற்கு எதிரானது. இன்னொரு முக்கியமான காரியத்தையும் நம்ம விளங்கி கொள்ளணும். அதாவது எப்பொழுதுமே இந்த சுய சித்தம் தான் நமக்கு மிகப்பெரிய எதிரின்னு கூட சொல்லிடலாம். பாருங்களேன், a great enemy is self will. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நான் பாடுபட்டு மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அது மாத்திரமல்ல, தன்னை பின்பற்றுகிற ஒவ்வொரு சீஷர்களுமே அவரவர் தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவர்கள் என்று சொல்லுகிறார். இப்போ நம்மலாம் நிறைய வேளையில் என்ன யோசித்துக்கிறோன்னா, இயேசு 33 ஆண்டுகள் கழித்து அவர் பாடுபட்டு சிலுவையிலே மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்றைக்கு இந்த பூமியிலே பிறந்தாரோ அன்றிலிருந்தே பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக தான் இருந்தார். தனக்கு ஏராளமான விருப்பங்கள் இருந்தது. ஆனால் இவர் அந்த விருப்பத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னுடைய சுயத்தின் மேல் அவர் சார்ந்திராமல் பிதாவின் சித்தத்தையே அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு நன்கு விளங்கும். நம்ம எல்லாரும் படித்திருக்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரத்திலையும் உங்களுக்கு நான் படித்து கொடுத்துருக்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் வனாந்திரத்திற்கு பிசாசினால் சோதிக்கப்படும்படி பரிசுத்த ஆவியானால் அனுப்பப்பட்டார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். உபவாசம் முடிந்து அவர் வரும்பொழுது 3 முக்கியமான சோதனைகளால் அவர் சோதிக்கப்பட்டார் என்பதையும் நாம் தியானித்திருக்கிறோம். அதில் ஒரு சோதனை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பாருங்க. உயர்ந்த மலையின் மேல் இயேசுவை ஏற்றி இந்த உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் இயேசுவுக்கு காண்பித்து, நீர் என்னை பணிந்து கொள்ளும், அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய குமாரனை பார்த்து பிசாசு சொல்லுகிறான். அப்போ கூட நான் சொன்னேன், தேவனுடைய குமாரன்னு நல்லா தெரியும், ஆனால் அவன் சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்க, இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா எப்போ அவனுக்கு கிடச்சிச்சுன்னு நான் சொன்னேன், ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த அந்த ஆளுகையை கீழ்ப்படியாமையினால் அவன் பிசாசுக்கு விற்று போட்டு விட்டான். அதனால இந்த பூமி முழுவதும் பிசாசின் கையிலே இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் சிம்பிளாக சொல்லிடுவீங்க, நம்முடைய பாவங்கள்லேருந்து ரட்சிக்கப்படுவதற்காக, நம்முடைய பாவங்கள்லேருந்து நம்ம மீட்டெடுப்பதற்காகன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் மிக முக்கியமாக நம்ம பார்க்கும் பொழுது எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, இந்த இழந்து போன இந்த ராஜ்யத்தை, பிசாசுக்கு விற்று போட்ட இந்த ராஜ்யத்தை மறுபடியுமாக பிசாசின் கையிலிருந்து பிடுங்கி எடுப்பதற்காக தான் வந்தார். அதற்கு தேவைப்பட்டதுதான் இந்த பாவம் மன்னிப்பின் விடுதலை, இந்த ரட்சிப்பு. ஸோ அதுக்காக தான் இந்த ரட்சிப்பை அவர் கொடுத்தாரே தவிர, அவருடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா, இழந்து போன அந்த ராஜ்யத்தை, இழந்து போன அந்த ஆளுகையை மறுபடியுமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக தான் வந்தார். அப்படி அவர் வரும் பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பிதா திட்டம் வைத்திருந்தார். ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் உள்ளே நுழைந்தது போல, ஒரே மனிதனுடைய கீழ்ப்படுதலினாலே இந்த உலகத்திற்கு பாவம் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி திட்டம் வைத்திருந்தார். அதனால இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு மரிக்க வேண்டியது என்பது தேவனுடைய திட்டம். அதன் மூலமாக பிசாசின் கையில் இருந்த ஆளுகையை அவர் நமக்கு பெற்றுத்தர வேண்டும். ஆனால் இப்போ ஒரு குறுக்கு வழியை இந்த பிசாசு சொல்லித்தரான். நீ ஏன் சிலுவைக்கெல்லாம் போகணும்? இப்போ தான் ஊழியத்தை துவங்க போறியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்போமே என்னை பணிந்து கொண்டா போதும், நானே உனக்கு இந்த உலகத்தை எல்லாம், இந்த ராஜ்யத்தை எல்லாம் கொடுத்து விடுவேன். நீ கஷ்டப்பட்டு பாடுபட்டுலாம் சிலுவையில் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சிலுவையில் மறித்து தான் உனக்கு உன் பிதா கொடுக்கணுமா அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுக்கு வழியை அங்கே சொல்லி கொடுக்கறத பார்க்கலாம். ஒரு மனிதனாக அவர் அந்த இடத்துல டிசைட் பண்ணியிருந்தார்னா, ஆமாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே, இந்த பிசாசு சொல்கிறதும் கரெக்டு தான், அவன் காலிலே விழுந்துடலான்னு சுய சித்தத்தில் நடந்திருந்தா இயேசுவும் செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல சுய சித்தத்தை அவர் ஜெயித்தார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அப்போது வெறுமனே அவர் 33 ஆண்டுகள் கழித்து தான் சிலுவையில் பாடுபட்டு மரித்தார் என்பது அல்ல. தன்னுடைய சீஷர்கள்ட்ட சொல்கிறார்ல, தன்னை வெறுத்து அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொன்னால், இயேசு இதை தான் செய்து கொண்டிருந்தார்.
அதை தான் தன்னுடைய சீஷர்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்குறார். என்ன பாருங்க, நான் எப்படி அதெல்லாம் கையாண்டேன்னு பாருங்க. அது மாத்திரமல்ல, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, கெத்சமனே தோட்டத்தில் கடைசியாக இயேசு போய் ஜெபிக்கிறார். அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்றார். பார்த்தீங்களா? அந்த இடத்துலையும் அவர் சுய சித்தம் செய்திருக்கலாம், ஆனால் சுய சித்தத்தை வெறுத்து, he denied himself, அவர் சுய சித்தத்தை வெறுத்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி இயேசுடைய வாழ்க்கையில பல காலகட்டங்களிலே தன்னுடைய சுய சித்தத்தை வெறுத்தார். அதுபோல இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிற நீங்களும் நானும், தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற தகுதி என்ன, ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் எ டிசைபிள், இல்லைனா சீஷர்களின் தகுதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம எல்லாருமே தினந்தோறும் நமக்கு ஏராளமான விருப்பங்கள் இருக்கும், சுய சித்தங்கள் இருக்கும். இதெல்லாம் சிலுவையிலே அறைந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இப்போ இந்த சித்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களுக்கு வேற சித்தம் இருக்கும், எனக்கு வேற சித்தம் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு வேற விருப்பம் இருக்கும், எனக்கு வேற விருப்பம் இருக்கும். அதனால தான் ஆண்டு சொன்னாரு, தன்னை வெறுத்து அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பாதை உண்டு. அந்தந்த பாதையிலே செல்லுகிற நாம் நம்மை வெறுத்து அப்படின்னும் போது, நமக்கென்று தோன்றுகிற காரியங்களை வெறுத்துவிட்டு தள்ளிவிட்டு தேவனுடைய சித்தத்தை அனுதினமும் நிறைவேற்றுவர்களாக மாறணும். இன்றைக்கு அநேக ஊழியம் செய்யலாம், பாடல்களை பாடலாம், கர்த்தருக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லலாம், நான் பைபிள் வாசிக்கிறேன், வேத பாடங்களை கற்றுக்கொள்கிறேன், இப்படி பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் நம்முடைய சுயத்தை நாம் வெறுக்காவிட்டால் நாம் சீஷர்களாக மாற முடியாது. அப்படின்றது தான் இங்கே இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதா பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் சிலுவையை ஒரு புனித சின்னமாக நினைக்கிறார்கள். இதை இன்னைக்கு அணிகலன்களாக அணிந்து கொள்ளுகிறார்கள். அன்றைக்கு இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சிலுவையை சுமந்து என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொன்ன போது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுது சிலுவைனா என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா சிலுவை அப்படின்னும் போது அது சாபத்திற்கு அடையாளம், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ சிலுவையை யாராவது ஒருத்தன் எடுத்துட்டானாலே அவனுக்கு மரணம் உறுதியாய்விட்டது என்று சொல்லி அர்த்தம். சிலுவையை சுமந்தவன் உயிரோடு வருவதில்லை. அப்ப அன்னைக்கே சீஷர்களுக்கு இது நன்றாக புரிந்ததுனால அன்னைக்கே அவங்க தீர்மானம் எடுத்திருப்பாங்க, என்ன பாடுகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எங்கள் ஜீவனே எங்களை விட்டு போனாலும் நாங்கள் அவரை பின்பற்றுவோம் என்று சொல்லி எல்லா சீஷர்களும் தங்களுடைய ஜீவனை கர்த்தருக்காக அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை சரித்திரத்தின் வாயிலாகவும் வேத புத்தகத்தின் வாயிலாகவும் நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. நம்ம அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசித்தரலாம். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஸோ இந்த லூக்கா 9:23 ரெண்டு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, இயேசுவை பின்பற்றுவதற்கு முதலாவது என்ன தேவைப்படுது? சுய வெறுப்பு, செல்ஃப் டினாயல் தேவைப்படுது. அது இல்லாமல் நம்ம இயேசுவை பின்பற்றவே முடியாது. ஒருவேளை சுய வெறுப்பு அப்படின்னு சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா சுய தவிர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா? இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிட்ட அநேகர் வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். கம் டு மீ அப்படின்னா எல்லாருமே வருவாங்க. ஏன்னா இயேசு கிட்ட வந்தா நமக்கு சுகம் கிடைக்கும், இயேசு கிட்ட வந்தா அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு, இயேசு கிட்ட வந்தா நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துருவாங்க. ஆனா இயேசு கிட்ட வர்றதுக்கு அவர் சொல்லல. இயேசு என்ன சொல்றாரு? ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல நிறைய பேர் ஆர்வம் காட்டவில்லை என்பதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது. அப்ப நாம சீஷர்களின் தகுதிகள், ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் அ டிசைபிள் அப்படின்னு படிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நம்ம கடைபிடிக்க வேண்டியது அந்த சுய தவிர்ப்பு அல்லது சுய வெறுப்பு, செல்ஃப் டினாயல் ரொம்ப முக்கியமானது. இதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலேயே அவர் செய்து காட்டியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு 2 உதாரணங்களை கொடுத்தேன். ஆனா ஓவரால் நம்ம இயேசுவை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே அவர் சந்தோஷமாக இருந்தவர். ஆனால் இந்த பூமியிலே துக்கத்தை அனுபவிக்கும்படியாக தன்னை தானே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, தேவ தூதர்கள் பிதாவோடு கூட நல்ல ஐக்கியத்தோடு இருந்தவர் இயேசு. ஆனா இந்த பூமியிலே அவர் பாவிகளின் சிநேகிதர் என்று சொல்லி அழைக்கப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல,
பரலோகத்திலே தேவ தூதர்களால பராமரிக்கப்பட்டவர் தான் இயேசு. ஆனா பூமியில பாத்தீங்கன்னா அவரை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் வேலைக்காரனாக அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தான் தாழ்த்தினார் என்று சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல தெளிவாக நம்ம படிக்கிறோம். இப்ப இதெல்லாம் செய்யும் பொழுது பிதா இவரை வற்புறுத்தி ஏதோ பூமிக்கு அனுப்பல பாருங்களேன். இயேசுவே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரிதான் நம்ம இயேசு சொல்லிட்டாரே, சுய வெறுப்பு சொல்லிட்டாரே அப்படின்றதுக்காக நம்ம செய்யக்கூடாது. நம்மை நாமே அவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை தான் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம மார்க் 10:45 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம், இயேசுவானவர் அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்ப அவர் யாராவது என்ன சர்வ் பண்ணும் அப்படின்றதுக்காக அவர் இந்த பூமிக்கு வரல, அவர் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய் வந்தார் என்பதை அதன் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப பரலோகத்தில் சிங்காசனத்துல வீற்றிருந்தவர் தான் பலிபீடத்தில் தன்னை பலியாக அர்ப்பணித்தவர் என்பதை நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. அப்ப இயேசு எப்படி அந்த செல்ஃப் டினையல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்றோம். இயேசு கிறிஸ்து வெறும் அவர் ரோல் மாடலா இருந்தது மாத்திரமல்ல, அவரை பின்பற்றினவர்களுக்கு அவர் அதை டீச்சும் பண்ணார். ஹி ப்ரீச்ட் வாட் ஹி பிராக்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன பயிற்சி எடுத்தாரோ அதையே அவர் பிரசங்கம் பண்ணினார். ஒரு முறை ஒரு வாலிபன், ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் இயேசு கிட்ட வரான். இயேசு கிட்ட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நிறைய விஷயங்களை சொல்றாரு, கற்பனைகளை கை கொள்ளு எல்லாம் சொல்றாரு. அவன் திரும்ப கேட்கிறான், என்னிடத்துல என்ன குறை உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல அவர் எதை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த சுய வெறுப்பை, செல்ஃப் டினையலை கற்றுக் கொடுக்கறத பார்க்கலாம். இயேசு ஒரு நாள் காணிக்க பெட்டிக்கிட்ட போய் உட்காந்துக்கிறாரு. ஒவ்வொருவரும் காணிக்க போடுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏழை விதவை 2 காசு போடுறா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எல்லாரும் தங்களுடைய பரிபூர்ணத்தினாலே இதை கொடுத்தார்கள், ஆனா இந்த விதவையோ தன்னுடைய ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் அப்படின்னு சொல்லி பாராட்டி சொல்றத பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இயேசு இந்த பூமியில இருந்த அந்த கடைசி வாரத்துல மரியாள் என்ற ஒரு ஸ்திரீ நளதம் என்ற தைலத்தை அவருடைய பாதத்திலே ஊற்றின பொழுது அங்க சுற்றி இருக்கிறவங்க முறுமுறுக்கிறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், இவள் என்னிடத்துல நற்கிரியைகளை செய்திருக்கிறாள் என்று சொல்லி பாராட்டி சொல்றத பார்க்கலாம். அதாவது நான் உங்களுக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இந்த நளதம் தைலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பெண்கள் தங்களுக்கென்று சொல்லி விலையேற பெற்றதாய் சேமித்து வைக்கக்கூடிய ஒன்று. அவர்கள் ஒரு ஆண்டு வேலை பார்த்தால்தான் இதை அவர்களால சம்பாதிக்க முடியும். இப்படி பல காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனா அதை கூட இயேசுவினுடைய பாதத்திலே ஊற்றுவதற்கு மரியாள் ஆயத்தமானால் அதை தான் இயேசு அங்க பாராட்டி பேசுகிறத பார்க்கலாம். இயேசுடைய ஊழிய நாட்கள்ல பல காரியங்களை சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு காரியம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. சபை பிறந்த பொழுது அந்த விசுவாசிகள், அந்த சீஷர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தாங்களாம். அப்ப இதை எங்கிருந்து அவங்க கற்றுக்கொண்டார்கள் இந்த சுய வெறுப்பை அப்படின்னு சொன்னா, இயேசுவிடமிருந்து சீஷர்கள் கற்றுக்கொண்டார்கள், சீஷர்களிடமிருந்து அந்த சபையினர் கற்றுக்கொண்டார்கள். அப்போ நம்ம ஆதி அப்போஸ்தலருடைய நாட்கள்ல இதை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இதை பார்க்க முடிகிறது. பாருங்களேன், தொர்காள் என்ற ஒரு பெண்ணை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவளுக்கு இன்னொரு பெயர் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது தபித்தாள். தொர்காள் அப்படின்றது கிரேக்க பெயர், தபித்தாள் அப்படின்றது அராமிய பெயர் என்று சொல்லலாம். இதனுடைய அர்த்தம் என்ன போட்டிருக்குன்னா டீர், மான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன பண்ணாங்க, இவர்களுக்கு ஒரு அழகான ஒரு கை தொழில் இருந்துச்சு. அது என்னன்னா நல்லா தையல் தைப்பாங்க. இதன் மூலமாக அவர்கள் அநேகருக்கு ஆடைகளை தைத்து கொடுத்திருந்தார்கள். அப்ப அவங்க மரணம் அடைந்த பிற்பாடு அவங்க எல்லாம் அந்த ஆடையெல்லாம் எடுத்துட்டு அழுதுட்டு இருக்கிறத அங்க நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு அந்த காலத்து மதர் தெரேசா போல தன்னிடத்துல இருந்த எல்லாத்தையும் மற்றவர்களுக்காக பகிர்ந்து கொடுத்த ஒரு அருமையான ஒரு ஸ்திரியை குறித்து தான் நாம் வாசிக்கிறோம். அதுதான் அந்த சுய வெறுப்பு அப்படின்றத நம்மளால அறிந்து கொள்ள முடியுது. பைபிள்ல இவங்களுக்கு தான் முதலாக சீஷி அப்படின்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த சுய வெறுப்பு மிக மிக அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்துல பார்க்கும் பொழுது மக்கதோனியா நாட்டு சபை மக்களை அவர் அப்ரிஷியேட் பண்ணி பேசுறத பார்க்கலாம். அவங்க மிகுந்த உபத்திரவப்படுகையிலே அவர்கள் கொடிய தரித்திரமா இருந்த போதிலும் அவங்க உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி அங்க போடப்பட்டிருக்கிறது. இப்படி சுய வெறுப்பை குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிட்டோம். இப்போ அடுத்த பகுதியான அந்த சிலுவை அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சிலுவையை சுமப்பது என்பது என்ன? உங்களுக்கு சிம்பிளா நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் இந்த ஃபாலன் வேர்ல்ட்ல இருக்கோம், அதாவது விழுந்து போன உலகத்துல இருக்கிறோம். அதனால
கஷ்டங்கள், பாடுகள், கண்ணீர்கள், வியாதிகள் இதெல்லாம் அவ்வப்போது நம்மளை தாக்க தான் செய்யும். இது பல வகையிலே ஒவ்வொரு மனிதனையும் தாக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இதே பிரச்சனை தான், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் இதே பிரச்சனை தான். சோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளையில இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கும் பொழுது அது எதற்காக என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்பனா அதை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம். எதற்காக என்று சொன்னால் அவரை போல மாறுவதற்காக தான். அதான் நம்ம ரோமர் 8:28 நம்ம பார்க்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. ஆண்டவர் நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டம், ஒரு பிக் ஐடியா வச்சிருக்கிறார். அது நமக்கு தெரியாது. எப்பவுமே ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய ப்ளூ பிரிண்ட் ஃபுல்லா கொடுக்கறது இல்ல. எப்பவுமே நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து வாழணும் என்பதற்காக அனுதினமும் அவருடைய சமூகத்துல போய் கிருபைகளை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அப்ப நமக்கு நாளைக்கு நடக்க போறது தெரியாது. அதனால ஆண்டுடைய சித்தத்திற்கு என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்ப நம்ம சுய சித்தத்தை சாராமல் தேவனுடைய சித்தத்தை சாரும் பொழுது நம்ம எல்லாருக்கும் அந்த சிலுவையை சுமக்க வேண்டும் அப்படின்ற அந்த காரியம் வந்துருது பாத்தீங்களா? அதை தான் இங்க நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய சூழ்நிலைகளில், கஷ்டங்களில், வியாதி நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போகவே கூடாது. இப்ப இந்த சிலுவை அப்படின்னு சொல்லும் பொழுது இது பல விதங்களிலே ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த வசனத்துல பாக்குறோம், அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. இப்ப உங்களுக்கு இருக்கிற சிலுவை எனக்கு இருக்காது. இப்ப இயேசு சுமந்த சிலுவையை நம்ம சுமக்க தேவையில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப லெண்ட் டேஸ் என்று சொல்லி பெரும்பாலான சபையினர் அனுசரிக்கிறார்கள். இந்த டைம்ல துக்கம் கொண்டாடுவாங்க, எந்த ஃபங்க்ஷன்ஸும் வைக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, நிறைய காரியங்களை செய்வாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக 40 நாள் இயேசு துக்கமா இருந்தாருன்னு சொல்றாங்க. அது கிடையவே கிடையாது. நீங்க ஒரு வாரத்திற்கு முன்பாக இயேசுவை பார்க்கும் பொழுது அவர் கழுதை குட்டியின் மேல் அவர் பவனியாக எருசலேமுக்குள்ள போறாரு. ஓசன்னா ஓசன்னான்னு சொல்றி எல்லாரும் நல்ல கார்பெட்லாம் போட்டு அவரை வரவேற்கிறாங்க. அப்படின்னா அவர் துக்கமா இருந்தாரா? இல்ல. கெத்சமனே தோட்டத்துல போய் அவர் வியாகுலப்பட்டு ஜெபித்ததாக தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. அது கூட சிலுவையில அறையப்பட போகிறார் என்பதற்காக துக்கம் கொண்டாடல. ஒருவேளை மரணத்துக்கு ஏதுவான துக்கம்னு பைபிள்ல போட்டிருந்தாலும் அது என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய பாவத்தை அவர் சுமக்க போகிறபடினால் பிதாவை விட்டு அவர் பிரிக்கப்பட போகிறார். அந்த துக்கம் தான் அவரை அதிகமாக நெருக்கினதே தவிர மற்ற மரண துக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு மனிதர்களாய் இருக்கிற நமக்கு வர்றது போல கிடையாது. சரிங்களா? இயேசு அடைந்த துக்கம் வேற அப்படின்றது நம்ம விளங்கி கொள்ளணும். அப்ப ஒரு நாளும் நம்ம இயேசு சுமந்த சிலுவையை நம்ம சுமக்க தேவையில்லை, சுமக்கவும் முடியாது. அப்ப நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு சிலுவையை வைத்திருக்கிறார். அதான் இங்க போட்டிருக்கு, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப நம்ம சிலுவையை எடுத்துட்டு அவரை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில கைண்ட்ஸ் ஆஃப் சிலுவைகள் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்களேன். சிலருடைய வாழ்க்கையில தனிமை என்ற சிலுவையை ஆண்டவர் அனுமதித்திருப்பார். அப்ப ஏன் அப்படி அனுமதித்திருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவரை நம்ம உணரும்படியாக ஒருவேளை அனுமதித்திருக்கலாம். இன்னும் சிலருடைய வாழ்க்கையில வியாதி என்ற அந்த சிலுவையை அனுமதித்திருப்பார். இப்போ உதாரணமா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல, ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக நான் 3 தரம் ஜெபித்தேன். அப்ப அந்த முள் என்னை விட்டு எடுக்கப்படல. ஆனால் என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எதற்காக இந்த முள் கொடுக்கப்பட்டதுன்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எனக்கு ஆண்டவர் ஏராளமான வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். இது நிமித்தம் நான் என்னை மேன்மை பாராட்டாதபடிக்கு இந்த பலவீனம் எனக்கு இந்த இடத்திலே பிரயோஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட சில வேளையில வியாதி அப்படின்ற சிலுவை நம்மை மேன்மை பாராட்டாதபடிக்கு நம்மை தாழ்த்துவதற்கு ஒரு காரியமாக இருக்கலாம். இன்னும் சொல்லிட்டே போலாம். கருத்து வேறுபாடுகள் என்ற அந்த சிலுவை, தவறாய் புரிந்து கொள்ளுதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது அனுதின வாழ்க்கையில பல சூழ்நிலையில நம்ம அனுபவிப்போம் பாருங்களேன். விசேஷமாக நம்மலாம் குடும்பங்களில இருக்கிறதுனால, மனிதர்களோட இருக்கிறதுனால இந்த கருத்து வேறுபாடு டிஃபால்ட்னே சொல்லிடலாம். கணவன் மனைவிக்குள்ளதான் மேக்சிமம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. இன்னும் பிள்ளைகள் பெற்றாருக்கிடையே மேக்சிமம் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகிறது. இதை தவிர நம்ம நண்பர்கள், நம்ம படிக்கிற இடங்கள், வேலை பார்க்கிற இடங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. இதுவுமே அநேக வேளையில சிலுவைன்னு சொல்லிடலாம். நம்ம இப்ப இயேசுடைய வாழ்க்கையில கூட நீங்க கூர்ந்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவை நிறைய பேர் புரிஞ்சுக்காததுனாலதான் அவரை சிலுவையில அரைஞ்சாங்க அப்படின்னே சொல்லிடலாம் பாருங்களேன். இயேசு ஒரு முறை அவர் யோவான் 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, இந்த தேவாலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள்,
மறுபடியுமாக நான் 3 நாளைக்குள்ள அதை கட்டுவேன்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல கூடியிருந்த யூதர்கள் சொல்றாங்க, இந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு புதுப்பிப்பதற்கு எங்களுக்கு 46 ஆண்டுகள் தேவைப்பட்டது. ஆனா நீ எப்படி, உனக்கு 50 வயசு கூட ஆகல, நீ எப்படி இந்த தேவாலயத்தை இடிச்சு இதை கட்டுவேன்னு சொல்ற அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னு புரிந்து கொள்ளவே இல்லைல்ல. இயேசு என்ன சொல்றாரு, தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அப்படி சொன்னார். ஆனா அவர்களோ கட்டிடமான ஆலயத்தை அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இதுவே அவர் சிலுவையிலே மரணம் அடைவதற்கு ஒரு குற்றச்சாட்டாக மாறிடுச்சு பாத்தீங்களா. அப்போ இயேசுவினுடைய வாழ்க்கையில அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற சிலுவை அவர் அனுதினம் சுமந்தார். நிறைய இடத்துல இயேசு அற்புதங்கள்லாம் செய்யறாரு, பிசாசுகள்லாம் ஓட்டுறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, இவர் பிசாசுகளை பெயல்செபூலினால் ஓட்டுகிறான்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னது, பிசாசுகளின் தலைவனாலதான் இவர் ஓட்டுறாரு. இயேசு ரொம்ப துக்கத்தோடு கூட அந்த வலி வேதனை தாங்க முடியாம அவர் கத்துறார், ஏலி ஏலி லாமா சபக்தனி. அப்படின்னா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு அர்த்தம். ஆனா அங்க கூடி இருந்தவர்கள் ரோமர்கள் தானே, அவங்களுக்கு அராமிய பாஷை தெரியாது. ஏலி ஏலி லாமா சபாக்தானின்றது அராமிய பாஷை. சோ அத ரோமர்களுக்கு புரியல. அவன் எலியாவை கூப்பிடுகிறான், இல்லாவிட்டா தாகமா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு போய் அந்த காடியை கொண்டு போய் வாயில வைப்பாங்க. சோ இப்படி இயேசுவை அவருடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா பல வகையில அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்ப இயேசு கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற அந்த சிலுவையை கடைசி வரைக்கும் சுமந்தார். அப்ப அவருடைய சீஷர்களா இருக்கிற நாமும் அப்படிப்பட்ட சிலுவையை சில வேளையில சுமக்க வேண்டிய இருக்கும் அப்படின்றதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அது மாத்திரமல்ல, பரிகாசம், மத்தவங்க நம்மள கிண்டல் பண்றாங்க, அந்த சிலுவையை நம்ம சுமக்க வேண்டியது இருக்கிறது. இப்படி இத ஒரு பெரிய ஒரு பாடமாவே சொல்லிடலாம். ஆனா இன்னைக்கு நேரம் இல்லாதனால நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பல வகையில நம்ம சிலுவையை சுமக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத மட்டும் நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. இதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 5:24 சொல்றாரு, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு ஏராளமான ஆசைகள் விருப்பங்கள்லாம் இருக்கும். இப்படி நடந்தா நல்லா இருக்கும், அப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனா அதற்கு எதிர்மறையா நடக்கும் பொழுது நமக்கு ஒரு வேதனை, ஒரு பாடு நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கு பார்த்தீங்களா. அந்த ஆசை இச்சைகளை எல்லாம் சிலுவையில அரைஞ்சிடணும். கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றவங்க, அந்த ஆசை இச்சையெல்லாம் நீங்க சிலுவையில அறைந்து விடுங்கள். அப்ப உங்களுக்கு அந்த துக்கம், கவலை வராது அப்படின்றதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற விஷயம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லி வீர முழக்கமிட்டார்னு சொல்லிடலாம். யோவான் சொல்றாரு, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லுகிறார். எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் வந்த போதிலும் அவர் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு நபராக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 5ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது 35ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க. கேண்டில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது எரியும் பொழுது அதுல ஒரு திரி இருக்கும் பாத்தீங்களா. எவ்வளவு தூரம் அந்த திரி வெளியே வருதோ அந்த அளவுக்கு பிரைட்னஸ் கிடைக்கும் நமக்கு. ஒரு முக்காவாசி எரிஞ்சிருச்சுன்னா அப்பதான் நல்லா வெளிச்சம் தெரியும். அது மாதிரிதான் யோவானுடைய வாழ்க்கை இருந்தது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். நிறைய வேளையில நமக்கு எல்லாருக்கும் பிரகாசம் ரொம்ப பிடிக்கும், நல்லா எல்லா இடத்துலயும் ஷைனிங்கா பிரகாசமா இருக்கணும்னு பிடிக்கும். ஆனா எரிந்து போவது நமக்கு பிடிக்காது. ஆனா இங்க போடப்பட்டிருக்கிறது எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எரிந்து அப்படின்னும் பொழுது அங்க பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் வரதான் செய்யும். ஆனாலும் அதன் மத்தியிலே நாம் பிரகாசிக்கும் விளக்காக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது. தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாமா. ஏன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்பதை பின்வரும் வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. வாசிக்கலாமா. லூக்கா 9ஆம் அதிகாரம் 24-25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன. இந்த இடத்துல பாரடாக்ஸ் மாதிரி சொல்றாரு பாருங்களேன், முரண்பாடான கருத்துக்களை சொல்றாரு. அதாவது ஜீவனை காப்பாற்ற விரும்புறவன் இழந்து போயிடுவான், ஆனா ஜீவனை இழந்து போகிறவன் ரட்சித்து கொள்வான், காப்பாற்றி கொள்வான் அப்படின்றத சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுல்ல. இதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் பாருங்களேன். அதாவது இங்க என்ன ஆண்டு சொல்றாருன்னா, நீங்கள் இப்பொழுது அனைவருமே பாவத்தினாலே மரித்து போய் இருக்கிறீர்கள். இதனால நான் ரட்சிப்பின் மூலமாக, நீங்கள் என்னை விசுவாசிப்பதின் மூலமாக உங்கள் ஆத்துமாவுக்கு நான் ஜீவனை கொடுக்கிறேன். அப்ப ஜீவனை கொடுக்கும் பொழுது அந்த ஜீவன் தான்
உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? தன்னைத்தான் வெறுத்து அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப சிலுவையை எடுத்தவன் மரணம் அடையணும். சிலுவையில என்ன மரணம் அடைய வச்சிடணும்? நம்ம மாம்ச சிந்தைகளை, பழைய பாவ வாழ்க்கைய சிலுவையில அரைஞ்சிடணும். அப்போ நம்ம செத்து போயிட்டோம் மாம்ச காரியங்களுக்குன்னு தானே அர்த்தம். செத்து போனாதான் நமக்கு இயேசுவினுடைய ஜீவன் கொடுக்கப்படும். செத்து போகாதவங்களுக்கு எதுக்குங்க ஜீவன்? உங்களுக்கு புரியுதா இப்போ? அதாவது ஆதாம் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவம் வந்துருச்சு. இந்த பாவத்தை இயேசு என்ன சொல்கிறாரு? சிலுவையில் அரைஞ்சிருன்னு சொல்கிறாரு. சிலுவையில் அரைஞ்ச உடனே நம்ம எல்லாரும் பாவத்திற்கு மரித்து விடுகிறோம். அப்போ மரித்தா ஒருத்தன் உயிரோட வாழணும்னா அவனுக்கு ஜீவன் தேவைப்படுகிறது. அதுக்காக இயேசு தம்முடைய ஜீவனை கொடுக்கிறார். அப்போ அந்த ஜீவனோடு கூட தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். என்ன சொல்லியிருப்பாங்க? நீ உள்ள தண்ணிக்குள்ளே இறங்கும் பொழுது பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கணும். இன்றைக்கு அநேகர் ஞானஸ்தானம் ஏதோ ஒரு சடங்காக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இந்த உண்மையான ஒரு அனுபவத்தோடு எடுத்துக்கொள்ளணும். சரிங்களா? அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செலுத்தினவர் இயேசு அப்படின்றத விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அவருடைய சிலுவையிலே அறைந்து விட வேண்டும். அன்றைக்கு முதல் நாள் அறையும் பொழுது கடந்த கால பாவத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு விடுதலை கிடச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு அனுதினமும் நம்முடைய சுய விருப்பங்களை சிலுவையிலே அறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு தான் ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார். மற்றவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றார் ஆண்டவர்? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகத்தில் நல்லா படிக்கலாம், நல்ல அந்தஸ்தோடு இருக்கலாம், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், எவ்வளோ காரியங்களை நம்ம சாதிக்கலாம். ஆனால் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லிதான் இயேசு இந்த பகுதியில் சொல்றத பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 9:26 என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போதும் வெட்கப்படுவார். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாரு? இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கே வெட்கப்படுவாங்க. அதாவது வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸோட மற்றவர்களோடு கூட இருக்கும் பொழுது அவங்கள மாதிரி இருந்துக்குவாங்க. சபைக்கு வரும் பொழுது சபையில் எப்படி ஜனங்கள்லாம் இருக்கிறாங்களோ அதை மாதிரி இருந்துப்பாங்க. ஸோ என்ன அவங்களுடைய இது அப்படின்னா, நம்ம கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டா இந்த சமுதாயம் நம்மளை புறக்கணித்து விடுமோ, ஃப்ரெண்ட்ஸ் என் கூட சேராமல் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வாலிப பிள்ளைகள் மற்றவர்கள் எல்லாரும் அங்கே போய் அந்த பிள்ளைங்களோட சினிமாவுக்கு போவாங்க, அவர்களோடு கூட ரீல்ஸ் பார்ப்பாங்க, சினிமா மீம்ஸ் போடுவாங்க, இப்படி எல்லா ஸ்டேட்டஸும் போட்டுப்பாங்க. சர்ச்சில் வந்தால் ரொம்ப பயபக்தியாக முக்காடு போட்டுக்கிட்டு இல்லாவிட்டால் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லிட்டு ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? நீ மற்றவங்க முன்னால் நீ ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறத வெட்கப்பட்டனா நானும் என் பிதா முன்னாடி நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு வெட்கப்படுவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ ஏன் அவங்க இப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இயேசு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டார். இப்போது அதாவது ஒருத்தர் கிறிஸ்டியனாக மாறணும் அப்படின்னா எல்லாரும் ஊழியத்துக்கு போகிறவங்களாம் என்ன சொல்கிறீங்க? இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்ன உடனே அவங்களும் வராங்க சர்ச்சுக்குள்ளே. அதாவது கிறிஸ்தவனாக நம்ம மாறுவது ரொம்ப எளிது. நம்ம கிறிஸ்தவனாக மாறுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கணும், பாவின்னு நீங்கள் உணரணும், நீங்கள் அறிக்கை செய்யணும் உங்கள் பாவத்தை, அப்போ உங்கள் பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார். ரொம்ப சிம்பிளாக இருக்கே, இது என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, நான் உம்முடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிடுறோம். ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லிடுறாங்க. உடனே ஒரு ஞானஸ்தானமும் கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிடுறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு புது கண்டிஷனை இங்கே கொடுத்துருக்கிறார்ல, இதை நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்னா டெய்லியுமே இது செய்யணும். அப்போ டெய்லி சோதனை வரும், டெய்லி பிரச்சனைகள் வரும். அதை டெய்லி நம்ம சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். சிலுவையில் அரைஞ்சு அவரை பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும். அதாவது மாம்சத்தின் கிரியைகளை நாம் அறைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் வேதம் சொல்லுகிற காரியம். அதாவது இயேசு நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறாரு,
நான் உனக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்துட்டேன், நீ செத்துட்டியா, நீ செத்தாதான் என் ஜீவனை உனக்கு நான் தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா எனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், நான் பணக்காரனா மாறலாம். ஸோ இந்த ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பகுதி இருக்குது. அவனவன் தன் சுய சித்தத்தை சிலுவையிலே அறைய வேண்டும், அறைந்து என்னை பின்பற்ற வேண்டும் அப்படின்றத சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம அறிந்து கொண்டோம், நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது ஒரு முதல் பார்ட் தான். தொடர்ச்சியாக நம்முடைய சுய சித்தத்தை சிலுவையிலே அறைந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். பாடுகள் இல்லாமல் பரலோக வாழ்க்கை இல்லை பாருங்களேன். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவரோடு கூட பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு சொல்றாங்க, பாடுலாம் கிடையாது, நீங்க அதை நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பைபிள்ல சொல்லுது, நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவருக்காக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸோ இந்த வசனத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த சம்பவம் சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று அழைக்கப்படுகிற மத்தேயு, மார்க்கு, இப்போ லூக்காலையும் நம்ம பார்க்குறோம். இந்த வசனம் ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. இதை நான் உங்களுக்கு விளக்க வேண்டும். இந்த சம்பவம் மத்தேயுலையும் மார்க்லையும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நான் சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த வசனத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த லூக்கா 9:27 என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ லூக்கா 9:27 என்ன வாசிக்கிறோன்னா, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? அதே மார்க் 9:1 என்ன போட்டிருக்குன்னா, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன்னு போட்டிருக்கு. அதே மத்தேயு 16:28 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன். 3 சுவிசேஷத்துலையுமே இருக்குது இந்த சம்பவம். கொஞ்சம் சில மாற்றங்களோடு கூட காணப்படுகிறத நம்மளால பார்க்க முடியுது. யார்கிட்ட இதை பேசுறாரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சீஷர்கள்ட்ட தானே சொல்றாரு. அப்போ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இயேசு இப்போ முதல் முறையா வந்த போதுதான் இது சொல்றாரு. மரணம் அடைந்து அவர் உயிரோடு எழும்பின பிற்பாடு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 தேவ தூதர்கள் சொல்றாங்க, உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் உங்களிடத்திலிருந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி திரும்ப வருவார்னு சொல்றாங்க. அப்போ அன்றைக்கு இருந்த ஜனங்கள் என்ன யோசித்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த 12 சீஷர்களுடைய மரணத்திற்கு முன்பாகவே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாங்க. ஆனா ஒருத்தரா அவங்க மரித்து கொண்டே போனார்கள். கடைசியாக யோவானுடைய மரணம் மட்டும் இயற்கை மரணமாக இருந்துச்சு. இதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. நான் மத்தேயு, மார்க்கு சொல்லித்தரும் போது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது எல்லா சீஷர்களும் விட்டு ஓடி போயிட்டாங்களா? அதுக்கு பிறகு உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசுவே போய் பூட்டின வீட்டில் பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சமாதானம்னு சொல்றாரு. இயேசு உயிர்த்தெழுந்து நேரடியாக பேசின பிற்பாடும் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பேதுருவும் ஒரு சில சீஷர்களும் மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்களாம். முழுவதும் கஷ்டப்படுறாங்க, ஒரு மீனும் கிடைக்கல. இயேசு கிறிஸ்து அவர்களிடத்துல போய் வலது பக்கத்தில் வலையை போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 153 பெரிய மீன்களை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். இதற்கு பிற்பாடு பேதுரு கிட்ட ஆண்டவர் 3 முறை நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா அப்படின்னு கேட்குறார். அதற்கு பிற்பாடு ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்ற அந்த ஊழிய பொறுப்புகளை பேதுருக்கு கொடுக்குறார். அப்படி கொடுக்கும் பொழுது பேதுரு கிட்ட சொல்றாரு, நீ வயதான காலத்துல நீ விருப்பப்படாத இடங்களுக்கு உன்னை கொண்டு போவாங்க, வேறு ஒருவன் உன்னுடைய அறையை கட்டுவான் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக பேதுருவை குறித்து இயேசு சொல்லுகிறார். பேதுருக்கு இப்ப என்ன அப்படின்னா, நம்மளை பத்தி சொல்லிட்டாரு, பக்கத்துல நிற்கிற யோவானை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாரே, இவன் காரியம் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பேதுரு கேட்கிறான். கேட்ட உடனே ஆண்டவர் 22ஆம் வசனத்துல பதில் சொல்லுகிறார். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஸோ இயேசு என்ன சொல்றாரு, அவன் நான் வர வரைக்கும் எனக்கு சித்தமானா உயிரோடு இருக்க போறான், உனக்கு என்ன அதை பத்தி அப்படின்னு கேட்கிறார்.
இதனால என்ன பேச்சு வந்துதான், கிறிஸ்து வரும் வரைக்கும் யோவான் மரணத்தை பார்ப்பதில்லை அப்படின்ற பேச்சு இருந்துச்சு. அதனால இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யோவான் இன்னும் மரிக்கல, ஹிமாலயாஸ்ல தான் இருக்கிறாரு, ஏசு கிறிஸ்து வரும்பொழுது அவரும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது கிடையாது. யோவான் இயற்கை மரணம் அடைந்ததாகவும் அவருடைய கல்லறை இன்றைக்கும் எபேசு பட்டணத்தில் இருக்கிறதாகவும் வேத பண்டிதர்களும் சரித்திரத்திலையும் அந்த இடத்துலையும் இன்னைக்கும் நம்ம பார்க்குறோம். அப்போ அது கிடையாது. அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் தான் என்ன? இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதின் அர்த்தம் என்ன? அப்போ 2 அர்த்தம் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன்னு கொடுத்துருக்காங்க. மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன்னு கொடுத்துருக்காங்க. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகக்கூடி தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றனால தான் இந்த கன்ஃபியூஷன். சரிங்களா? இப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நமக்கு இன்னைக்கு டைம் இல்லைன்னா வர வாரத்தில் நம்ம படிப்போம். என்ன அப்படின்னா, இயேசு மறுரூபமான அந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மறுரூபமாகும் போது இயேசு யாரெல்லாம் அவரோடு கூட கூட்டிக் கொண்டு போகிறார் அப்படின்னா, பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிட்டு போறாரு. அப்போ இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னார்ல, அதுதான் இயேசு அவங்க முன்னாடி மறுரூபமானது. அதுதான் அந்த தேவனுடைய ராஜ்யம். ஏன்னா அந்த மகிமைக்கு ராயல் ஸ்ப்ளெண்டர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதுதான் இப்போ இயேசு சொல்றது. ஏன்னா இதுக்கு பிறகு அடுத்த வசனத்திலே நம்ம பார்க்குறோம், 8 நாளைக்கு பின்பு இயேசு பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்து அந்த மலை மேலே ஏறும் பொழுது அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். ஏன்னா இது வரைக்கும் இயேசு 2.5 வருஷம் இவர்களோடு கூட தான் இருந்திருக்கிறார். இது வரைக்கும் யாருமே இயேசு அப்படி பார்த்ததில்லை. அவர் சரீர பிரகாரமாக தான் இருந்தார். ஆனால் அவருடைய தெய்வீக தன்மையை அந்த மறுரூபமான போது அவர்கள் கண்டார்கள்ல, அதுதான் அவர் மகிமையானதை பார்த்தாங்க. அதனால இயேசு இங்கே நிற்கிறவர்களின் சிலர்னு சொல்லும்போது அது பேதுரு, யாக்கோபு, யோவான் தான் தேவனுடைய ராஜ்யம் இயேசு மறுரூபமானதை பார்த்துருக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் அது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்பாக அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அதனால சீஷர்கள் எல்லாரும் எருசலேமில் காத்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது ஏறக்குறைய 120 பேர் ஓரிடத்திலே கூடியிருந்தார்கள். அப்பொழுது பலத்த இடிமுழக்கம் போல அங்கே ஒரு சத்தம் உண்டாகி பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து அக்கினிமயமான நாவுகளைப் போல அமர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த பலத்த அப்படின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குல்ல, இங்கேயும் அந்த பலத்தன்னு வருதுல்ல. அதனால சிலர் என்ன கருதுகிறார்கள் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் முதன்முறையாக அப்பொழுது இறங்கினது, அதனால தான் சபை பிறந்தது. அதை தான் இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். அப்படி சபை பிறக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அங்கே எல்லா சீஷர்களும் இருந்தார்கள். அதை தான் இயேசு இங்கே குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு 2 அர்த்தங்களை கொடுக்கிறார்கள். அப்போ இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதின் அர்த்தம் என்ன அப்படின்னா, முதல்ல இயேசு மறுரூபமானதா இருக்கலாம், அதுதான் அந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றத குறிப்பிடுகிறார் ஆண்டவர்னு சொல்லலாம். இல்லாட்டி 2வது தேவனுடைய ராஜ்யம் அப்போஸ்தலர் 2 ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35 வசனங்களை வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இந்த வசனங்களை இங்கே தியானிங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.